Hello, young means நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் அக்கௌண்ட்ஸில் ப்ராஃபிட் ப்ரியர் டு இன்கார்பரேஷன் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸைஸில் ஃபஸ்ட் ஒன் பார்க்குறோம். கணேஷ் லிமிடெட் வாஸ் இன்கார்பரேட்டட் ஆன் 1st May 1996 to purchase the running business of Vinayak and Co. with effect from January 1996. இன்கார்பரேஷன் ஆன டேட் வந்து 1st May ஆயிருக்கு. எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கம்பெனி அப்டைன் த சர்டிஃபிகேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆன் 24th August 1996. Calculate the time ratio if the accounts were finalized on 31st December 1996. அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டைம் ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைம் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த சம்மை எடுத்திருக்கோம். பெரிய சம்மில் ஒரு சின்ன பாட்டு. ஸோ இது தெரிஞ்சால் தான் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். அப்படிங்கிறனால இந்த சின்ன சின்ன பாட்டை பார்த்துட்டு போனோம்னா பெரிய சம்ஸ் போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி வந்து பெரிய சம்ஸ் ஹெல்த் எஜுகேஷன் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கா. அங்கே பண்ணாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இன்கார்பரேஷன் இப்போ வந்து கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் ரேஷியோ கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ கால்குலேஷன் ஆஃப் டைம் ரேஷியோ. ஸோ டைம் ரேஷியோ போட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு நிறைய பீரியட்ஸ் கொடுத்துருப்பாங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம எடுத்துக்க வேண்டியது ரெண்டே பீரியட் தான். ஓகேவா. ஒன்று வந்து ஸ்டார்டிங் பீரியடு, ஒன்று வந்து க்ளோசிங் பீரியட், அது கூட இன்கார்பரேஷன் பீரியட். இதை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ ஸ்டார்டிங் பீரியட், அதாவது அக்கௌண்ட்ஸ் க்ளோசிங் பீரியட், ஆர் a month. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்கார்பரேஷன் டேட். ஓகேவா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்கார்பரேஷன் எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு சம்மில் 1st May 1996 பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1st January 1996 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அக்கௌண்ட் க்ளோசிங் ஃபைனிஷிங் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31st 12/96 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அக்கௌண்டிங் இயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்டிங் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா January to December. இது அவங்களோட அக்கௌண்டிங் இயர், January to December. ஓகேவா. அப்போ ஜான்வரியில் இருந்து இன்கார்பரேஷன் பீரியட் வரைக்கும் இருக்கிறது. ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி பீரியட், பிஃபோர் பீரியடை வந்து ப்ரீ இன்கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப்டர் திஸ் பீரியட் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அப்போது January to May 15 அப்படிங்கும்போது அப்போ ஏப்ரல் வரைக்கும் தான். அதாவது 1/1/96 to 1/5/96 வரைக்கும் எவ்வளோ மந்த்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 மந்த்ஸ் இருக்குது. January, February, March, April. ஓகேவா. 4 மந்த்ஸ் இருக்குது. ஓகேவா. இது வந்து ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியட். ஏன்னா இன்கார்பரேஷன் டேட் வந்து 1/5 ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா. இப்போது இன்கார்பரேஷனோட டேட் மே டு க்ளோசிங் பீரியட் டிசம்பர். ஓகேவா. ஸோ அப்போ எதை எடுத்துக்கணும் 1/5/96 to 31st 12/96. அப்போது என்ன இருக்குங்க, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா. ஸோ 8 மந்த்ஸ். இது என்னங்க போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட். ஓகேவா. அப்போ டைம் ரேஷியோ அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா
4:8. That is 1:2 time ratio. ஓகேவா? ரொம்ப ஈஸி தான் கண்டுபிடிக்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.